ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சிறப்புலி நாயனார். 63 நாயன்மார்கள் பற்றியில இப்போ நம்ம ஏற்கனவே 21 சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம். இப்போ இன்னும் 21, இப்போ 42வது போகிறாங்க. அது ஒரு பகுதியாக நம்ம சொல்லிட்டு வரோம். ஏன்னா மொத்த நாயன்மார் வச்சு நம்ம சொல்லிட்டு இருந்தால் நேரம் அதிகமாகிட்டு இருக்கு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்க பார்க்கட்டும், ஒரு பகுதியாக பார்க்கட்டும் அப்படின்னு தான் ஒரு சிறப்பு. அப்பப்போ வேதசரம் முதல்ல காமிச்சு ஒரு லிங்கம், இப்போ ஒரு லிங்கத்தை காமிச்சிருக்கோம். வேதசரம் சொல்லிக்குது. இப்போ பாருங்க, இவர் சிறப்புலி நாயனார் பொன்ஜொலிக்கும் பொன்னி வள நாட்டிலே திருவாக்கூர் இவ்வூரிலே தூய மலர் சோழச் சுடர் தொடும் மாடங்களிலே எரியும் திருவாக்கூர் தலத்திலே சிறப்புலி நாயனார் தோன்றினார். இவர் சிவன் மீது அளவில்லா அன்புடையவர். சிவ அடியார்களுக்கெல்லாம் அமுதூட்டுவார், மகிழ்வார். சிவகாம படி வேல்விழிகளை நடைத்து சிவ பூஜைகளை செய்வார். இவர் வேல்விழி மந்திரங்களை சொல்லுவார், சில மந்திரங்களை பாடி மகிழ்வார். சிவபெருமான் இவருடைய வேல்விழி மந்திரங்களை கேட்டு மகிழ்வார். ஏன்னா ஒரு அடியார் என்ன செய்யறான்னு அங்கே வந்துடுவார். அவர் அறியாமல் உட்காந்துருப்பார், உட்காந்து கேட்பார். ஏன்னா நம்ம ஒரு இப்போ முட்டாள் கூட பாடினா கூட கேட்பார். அவன் முழுசா அறிஞ்சவன் பாடினாலும் கேட்பார். அவருக்கு வேதம் கிடையாது, இனம் கிடையாது, ஜாதி கிடையாது, மனம்தான் இறைவனுக்கு. இவர் நந்தனர் யாரு உங்களுக்கு தெரியும், பறையரு. ஏன் கொடுக்கலையா? அவர் எப்போ எங்கிட்டு போயிட்டாரு? உள்ளே இட்டு போயிட்டாரு. எங்க சேதாமரத்து உள்ளே போயிட்டாரு, இருக்காரு. அவர் உள்ளதான் இங்கே தான் இருக்காரு. அது யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு அடியார்களுக்கு ஒரு காட்சி கொடுப்பாரு. அப்பேற்பட்ட உடைய இந்த சிறப்புலி நாயனாரின் திருக்காட்சி ஈஸ்வரன் கொடுத்தாரு. இந்த பிடிவி சேனலிலே சொல்லி மகிழ்கிறோம். ஓம் ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி.